ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கதைகள். இன்னைக்கு ஒரு குட்டி கதை. நேற்று ஒரு குட்டி கதையை கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. இன்னைக்கு குட்டி கதை எதை பற்றி பார்க்கலாம் வாங்க. விஜயபுரின்னு ஒரு நாடு. அங்கே விவேகவர்மன் ஒரு அரசர் ஆண்டு வந்தார். யார்? விவேகவர்மன் ஒரு அரசர் ஆண்டு வந்தார். அவர் அரசவையில் நல்லா படித்த அறிஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அரசர் ஒரு நாள் அந்த அறிஞர்களை பார்த்து என்ன கேட்டார்னா, அறிஞர் பெருமக்களே, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்டார். உடனே இந்த கேள்வியை கேட்டதும் முதல் அறிஞர் எழுந்து என்ன சொன்னார்? வாழ்க்கையிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர் தான். இந்த உயிர் இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுத்தையும் அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னாராம். ரெண்டாவது அறிஞர் எழுந்து, மன்னா, வாழ்க்கையிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவு தான். அதனால் இந்த அறிவு இல்லைன்னா ஒருவரும் வாழ முடியாதுன்னு சொன்னாராம். மூணாவது அறிஞர் எழுந்து என்ன சொன்னார்னா, அரசே, வாழ்க்கையில் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஒரு கணம் பொறுமை கூட இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. எனவே பொறுமை தான் உயர்ந்ததுன்னு சொன்னாராம். உடனே நாலாவது அறிஞர் எழுந்து, அரசே, நம்ம பூமிக்கு வேண்டியது சூரியன். சூரியன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதனால் சூரியன் தான் உயர்ந்ததுன்னு சொன்னாராம். ஆனால் ஐந்தாவது அறிஞர் எழுந்து என்ன சொன்னார்னா, இந்த உலகத்துலேயே அன்பு தான் பெருசு. மனுஷன் வாழ்ந்து அன்பு இல்லைன்னா மனுஷன் வாழ்ந்து ஒரு பயணம் இல்லை. அதனால் அன்பு தான் விலை உயர்ந்ததுன்னு சொன்னாராம். ஆனால் இறுதியாக ஒரு அறிஞர் எழுந்து என்ன சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் அங்கே ட்விஸ்ட்டு. அந்த அறிஞர் எழுந்து என்ன சொன்னார்னா, அரசே, காலம்தான் அனைத்தையும் விட மிக உயர்ந்த பொருள். நமக்கு காலம் இல்லைன்னா உயிர் இருந்து என்ன பயன்? அறிவு இருந்து என்ன பயன்? நமக்கு நேரம் இருந்து பொறுமை இருந்து என்ன பயன்? சூரியன் இருந்து என்ன பயன்? அன்பு இருந்து என்ன பயன்? எனவே காலம்ன்ற ஒன்று மட்டும்தான் உலகத்திலேயே மதிப்பு வாய்ந்த பொருள்னு சொன்னாராம். ஆகவே இந்த காலத்தை அதனை வீணாக்காமல் நம்ம ஆக்கப்பணிகளுக்கு எந்தெந்த வகையெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்தந்த வகையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்னு சொன்னாராம். அதை கேட்டு அரசர் மகிழ்ந்து, நீங்கள் கூறின கருத்து தான் சிறந்த கருத்துன்னு மாறாட்டி அவரை தன்னோட அமைச்சரவையில் அமைச்சராக ஆக்கிக்கிட்டாராம். அவருக்கு விலை உயர்ந்த பொருட்களையும் பரிசு அளிச்சாராம். அது மட்டும் இல்லாமல் அவரை அமைச்சராக